வணக்கம். ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அது ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கு. நான் போட்டு காட்ட சொல்கிறேன். டெல்லியில் ஒரு ஜட்ஜு வீட்டில் ஒரு பெரிய கேஷ் பைல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதில் 50 கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு யூடியூப்பில் சொல்கிறாங்க. சில பேர் 10 கோடிங்கிறாங்க. இது எப்படி பிடிக்கப்பட்டதுன்னா, ஜட்ஜு வீட்டில் நெருப்பு பற்றிக்கிச்சு. டெல்லியிலேருந்து ஃபயர் பிரிகேடு போய் அணைக்க போயிருக்காங்க. அப்போ பார்த்தா எரிஞ்ச நோட்டெல்லாம் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நோட் இருக்கிறத எண்ணியிருக்காங்க. இது 14ஆம் தேதி மார்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் கசிஞ்சு வெளில வந்திருக்கு. ஒருத்தர் பிக் பாக்கெட் பஸ்ஸில் அடித்து 1000 ரூபாய் அடித்தார்னா அவர் கதி என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவர் மேலே என்கொயரியே இல்லாமல் கலேஜியம் அவரை திரும்பி அலகாபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இவர் பெரிய முக்கியமான பல கேஸுகளை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டில். இவர் மேலே இடி கேஸ், அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட், தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அமலாக்கத்துறை கேஸோ போடப்படலை. அதே சமயத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் வந்தது. சுப்ரியா ஸ்ரீநாத்ன்னு காங்கிரஸ் ஸ்போக்ஸ்மேன் போட்டிருக்காங்க. 193 இடி கேசஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பாலிட்டிஷியன்ஸ் மேலே, எம்எல்ஏ, எம்எல்சி, எம்பின்னு அவங்க மேலே. இந்த 193 கேஸில் 2 கேஸ் தான் கன்விக்ட் ஆகிருக்கு. 2மே ஜார்க்கண்டில் நடந்தது. 2020 கன்விக்ட் ஆகிருக்கு. மது கோடா மூலமாக கேஸில் கன்விக்ட் ஆகிருக்கு. அதை தவிர எந்த ஊர்லேயும் எந்த கேஸும் கன்விக்டே ஆகலை. இது எப்படி இருக்குன்னா, ஆப்போசிஷன் பார்ட்டி தான் அவங்க மேலே சிபிஐ, அமலாக்கத்துறை, அதாவது இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை ஒத்து விட வேண்டியது. பெரிய இடத்துல 50 கோடி ரூபா கையும் கவலமாக பிடிச்சா அங்கே என்கொயரியே கிடையாது. அவருக்கு வெறும் ட்ரான்ஸ்ஃபர். இன்னொரு கோர்ட்டுக்கு போவார். அந்த கோர்ட்டில் அவர் பாட்டுக்கு திரும்பி உட்காந்துக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவார். இது எந்த ஊர் நியாயம்னு யார் கேட்பாங்க? நீங்கள் தான் கேட்கணும். காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை. காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.